உனக்காக ஒரு ஊழியன் கை தூக்கினால் நீ ஜெயிப்பாய். If a servant of God, you are your knees lifting யோசுவா up the hand, தேவ ஜனத்துக்காக ஒரு மோசே கைகளை தூக்கினான். and there was a Moses who lifted up the hands for the people ஏன் of உன் God. பிள்ளைகளுக்காக நீ கை தூக்க கூடாது? Why shouldn't you not lift up your hands for the ஏன் உன் children? மனைவிக்காக நீ உன் கையை உயர்த்த கூடாது? Why shouldn't you not do it for your wife? ஏன் உன் புருஷனுக்காக நீ கை உயர்த்த கூடாது? Why shouldn't you not do it for your husband? ஏன் உன் விசுவாசத்துக்காக நீ கைகளை உயர்த்த கூடாது? Why should you not do it for your faith? ஏன் உன் பரிசுத்தத்துக்காக நீ கைகளை உயர்த்த கூடாது? Why shouldn't you not do it for your holiness? கைகளை உயர்த்துதல் என்பது கிறிஸ்தவனுடைய ஜெயத்தினுடைய ஒரு அடையாளம். Lifting up of one's hand is a symbol of victory in Christianity. ஒரு யுத்தத்துல ஒருத்தன் கையை வைத்திட்டானா அவன் சரண்டர் ஆயிட்டான்னு அர்த்தம். In a battle, if one would lift up the hand, it means he has surrendered. என்ன வேணா செக் பண்ணுங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற ஒரு அர்த்தம். You check me and you will find nothing. ஆனா கிறிஸ்தவன் கையை வைத்திட்டானா அவன் ஜெயிக்கிறான்னு அர்த்தம். But if a Christian lifts up the hand, it means he is ஒரு victory. கிறிஸ்தவன் கையை வைத்திட்டானா சிலுவையில தன்னை அறைய ஒப்பு கொடுத்துட்டான்னு அர்த்தம். If a Christian lifts up the hand, it means he is getting crucified. அதுதான் இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம். That is the difference between நீ this. கைகளை உயர்த்துதல் என்பது சிலுவையில் உன்னை அறைய ஒப்பு கொடுத்தா என்பது அர்த்தம். நீ கைகளை உயர்த்தி விட்டால் நீ ஜெயிக்க போகிறாய் என்ற அர்த்தம். Lifting up your hands means you yield yourself to be crucified. Lifting up of your hands means you get the அப்ப victory. நான் கைகளையே உயர்த்தலையே, இதுவரைக்கும் நான் ஜெயிச்சிட்டு வரேனே, அது என்ன சாதனைன்னு கேக்குறீங்களா? உனக்காக இன்னொரு ஆள் யாரோ ஒருத்தன் கை வைத்தி இருக்கிறான். Therefore you may think, I have not lifted up my hands, but I am getting the victory. Why is it? There is someone else who is standing up for you. ஒருவேளை உன் மனைவி உனக்காக கை வைத்தி இருக்கலாம். Maybe your wife is lifting up your ஒருவேளை உன் hands. புருஷன் உனக்காக கை வைத்தி இருக்கலாம். Maybe your husband is doing that for ஒருவேளை you. உன் பிள்ளைகள் உனக்காக கை வைத்தி இருக்கலாம். Maybe your children is doing that for யாருமே you. உயர்த்தாத பட்சத்துல மோசேயை போல ஒரு ஊழியக்காரன் உனக்காக கை வைத்தி If இருக்கலாம். there is none like that, maybe the servant of God is doing for you. ஆனபடியால் தான் நீ இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறாய். That's why you stand today. இன்னும் சொல்ல போனா ஒரு ஊழியக்காரன் கூட உனக்கு கை வைத்தலனா உன்னை அழைத்த தேவன் உனக்காக கையை உயர்த்தி இருப்பார். Yet more, if there is no more servant of God also, your God who has called you may have lifted up the hand. அதுதான் இந்த மாச வாக்குத்தத்தம். That is the promise உனக்காக for us. நான் ஜீவித்திருக்கிறவர் உனக்காக என் கைகளை உயர்த்துகிறேன். I, the Lord whom I am living, lift up the hands for you. உன்னால கை உயர்த்த முடியாத பட்சத்தில் On that basis you cannot lift up the hand. உன்னை மற்றவர்கள் மறந்து போய் உனக்காக கை உயர்த்தாத பட்சத்தில் When others have forgotten you not lifting up their உன்னை hands. மறவாத ஒரு தேவன் உனக்காக நின்று கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார். There is a God who never forgets you lifting up his அன்றைக்கு hands. சிலுவையிலே தன்னுடைய இரண்டு கைகளையும் விரித்தது மாத்திரமல்ல, ஆணி அறைந்தது மாத்திரமல்ல, உயர்த்தினது மாத்திரமல்ல, இன்றைக்கும் உனக்காக அவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனபடினால் இன்றைக்கு நீ ஜெயித்துக் கொண்டே வருகிறாய். Not only that, he stretched both his hands on the cross, yielding himself to be crucified. Even today he is lifting up his hands for your problems. கைகளை உயர்த்துதல் என்பது பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. Lifting up of one's hands in the Old Testament and in the New Testament. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது You need அவசியம். to understand this properly. பழைய புதிய ஏற்பாட்டிலும் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. These words are even in the New Testament, பழைய ஏற்பாட்டிலும் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. even in the Old Testament. முதலாம் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது, When Saint Paul says to Timothy in 1 Timothy 2:8, ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் தன்னுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி அவன் தேவனை துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். so-called child of God should lift up his holy hands and pray always. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே தன்னுடைய கைகளை பரிசுத்த கைகளாக மெயின்டைன் பண்ண வேண்டும். A child of God need to maintain his hands as holy hands. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, பரிசுத்த கைகளை உயர்த்துதல். Lifting up of holy hands. எப்ப நீங்க ஜெபம் பண்ணாலும் எங்க ஜெபம் பண்ணாலும் நீங்க வெக்கவே படக்கூடாது, உடனே கை வைத்திருங்க. Whenever and wherever you pray, don't feel ashamed, lift up your hand. முடிந்த அளவு ரெண்டு கைகளை நீங்கள் உயர்த்துங்க. At most of both of your hands. நீ அப்படி பண்ணும்போது ஆண்டவரை நீ கூப்பிடுறன்னு அர்த்தம். When you do that, you are inviting the Lord. பைபிள் வசனப்படி நீ கைகளை உயர்த்திட்டாலே நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். According to the word of God, when you lift up, you will prevail. நீங்கள் அப்படி கைகளை உயர்த்துற ஒரு பிராக்டீஸ் நீங்க பண்ணி பாருங்க. Get into the practice of lifting up your hands. நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா You read the word of God. மோசே கைகளை உயர்த்தின சம்பவங்கள் இருக்கிறது. Incident of Moses lifting up the hands. தாவீது கைகளை உயர்த்தின சம்பவங்கள் இருக்கிறது. Incidents of David lifting up his hands. சீயோனுக்கு ஆலோசனை சொல்லப்பட்ட ஒரு காரியங்களை நாம் பார்க்கலாம். And we see about the counsels given to Zion. இப்படி எத்தனையோ வசனங்கள் நான் ஒரு 4-5 வசனம் உங்களுக்கு முன்னால வைக்க விரும்புகிறேன். Likewise, I want to place 4 or 5 verses before you. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் கைகளை ஏறெடுக்கணுமா? A so-called child
child of God should lift up his hands for his children. புலம்பல் 2ஆம் அதிகாரம் Turning to Lamentations 2. 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Verse 19, what does it say? மூர்ச்சித்து கிடக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடுப்பாயாக. Lift up your hands for the life of thy young children which faint for hunger. இன்னையிலிருந்து நீ சாகுற வரைக்கும் கைகளை உயர்த்தி பிராக்டீஸ் பண்ணணும். You practice to lift up your hands from today until your death. நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போது When I give this message, அப்ப +2 எக்ஸாம் டைம் ஒரு இடத்துல I was then at that time a +2 அந்த exam going அம்மாவுக்கு on. தான் பிள்ளைய மெடிக்கல்ல படிக்க வைக்கணும்னு ஆசை. There was a mother who desired to educate her child in the medical college. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளை நல்ல ஓரளவு தான் படிக்கும். That child would study only an average. ஆனா பிள்ளை மெடிக்கல் படிக்கணும். But she wants to educate her in medical இதுக்காக college. அந்த அம்மா போய் தான் பிள்ளைக்காக 1 மணி நேரம் கை வைத்துச்சு. For that she lifted up her hand for 1 hour. 1 மணி நேரம் கை வைத்தனவங்க யாராவது இருந்தா கை வைத்துங்க. Anyone who lifted up the hand for 1 hour? 15 நிமிஷத்துக்கு மேல போனா கை இழுக்கும் பாருங்க, சுண்டும் பாருங்க, இழுக்கும் நரம்பெல்லாம். About 5 minutes you can see your nerves just constraining you. ஆனா கைகளை உயர்த்துறது ஜெயம். But lifting up of hands is the victory. ஆனா அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு மெடிக்கலும் கிடைச்சது, படிச்சது, வேலைக்கும் வந்துருச்சு. That child got the admission in the medical college, she studied, she got the job. கீழ்ப்படியாமல் போன உன் பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடு. Lift up your hands for the life of your children who are disobedient. புலம்பல் 3:41 என்ன சொல்லுகிறது? உன் இருதயத்தை நீ ஏறெடுக்கிறது போல உன் கைகளையும் கண்களையும் ஆண்டவரிடத்திலே ஏறெடுப்பாயாக. Lamentations 3:41, lift up your hands unto the Lord even as you lift up your heart. ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்? A servant of God, what he needs to do? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? ஆண்டவருடைய சமூகத்தில் 134ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல In Psalm 134 verse 2, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உங்கள் கைகளை ஏறெடுத்து துதியுங்கள். lift up your hands and praise God in the sanctuary. நீ கொஞ்ச நேரம் கை வைத்து ஜெபிச்சீனா, If you lift up your hands and pray, கர்த்தர் அதை எப்படி கணக்கு போடுறாரு? then how does the Lord value it? 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். Psalm 141 verse 2. நீ எப்ப கையெடுத்தாலும் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. All the time you lift up your hand. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவது. நீ கொஞ்ச நேரம் கையெடுத்து ஜெபிச்சீனா அது தேவனுடைய கணக்குல என்னது? அந்திப்பலி. If you lift up your hand and pray for some time, that's a evening sacrifice. அந்திப்பலி செலுத்தி விட்டாய் என்று அர்த்தம். It means you have offered the evening sacrifice. எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய கைகளை ஏறெடுக்க போகிறீர்கள்? How many children of God are going to lift up your hands? தோத்து போனவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு கான்செப்ட் கொடுக்கப்படுகிறது, கைகளை உயர்த்துங்கள் நீங்கள் ஜெயிக்கலாம். Today an aspect is given to the failed ones, the defeated ones. You can lift up your hands to get the victory. வெக்கமா இருக்கா? Are you ashamed? அறை வீட்டை பூட்டிக்கொள். Then you close your room. உன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து என்ன செய்ய? அந்தரங்கத்துல கையை உயர்த்து. Get into your home, in secret lift up your hand. நீ கொஞ்ச நேரம் அதுக்கு டைம் கொடு. பலியா அது பலி மாதிரி இருக்கட்டும். Take time to do it and let it be as a sacrifice. அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போட்டும். And let it be 5 minutes. 10 நிமிஷம் போட்டும். Then even 10 minutes. 15 நிமிஷம் Then போட்டும். 15 minutes. நான் ஒரு faith homeல ஊழியம் செய்தபோது When I ministered in a faith home, faith homeக்கு எதிர ஒரு வீட்ல ஒரு சகோதரி ரொம்ப மோசமா இருந்தாங்க. there was a sister who was in a worse condition in the opposite house. நைட் 12 மணிக்கு என்னை வந்து எழுப்புனாங்க. Midnight 12 o'clock they woke me. நான் போனேன். I went. அந்த சிஸ்டர் ரொம்ப மோசமா இருக்காங்க. That sister was in a worse condition. நான் தூக்கத்திலே எந்திச்சு போனேன் கொஞ்ச நேரம். In a sleep itself I went to that house. போய் கொஞ்ச நேரம் ஜெபிச்சேன். I went and prayed for some time. பரவாயில்லை சரியாயிடும் அப்படினு வந்துட்டேன். I just said it will get all right and came. ஒரு 1 இருக்கும். About 1:30. திருப்பி வந்து எழுப்புனாங்க, ரொம்ப மோசமா இருக்கு. Again they woke me up, that sister is worse. இன்னைக்கு தூங்க விட மாட்டாங்க போல இருக்குன்னு நான் திருப்பி போனேன். I thought they would not allow me to sleep and went again. திருப்பி கொஞ்ச நேரம் ஜெபிச்சேன். Again prayed for some time. வந்துட்டேன். I came back. சரியாயிரும் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் சரியாயிரும். I said it will get all right, I'll pray. திருப்பி ஒரு 3 மணிக்கு வந்தாங்க. Again 3 o'clock they came. அந்த சிஸ்டர் செத்துருச்சுன்னு நினைக்கிறோம். I think the sister is almost dead. எனக்கு அப்பனா தூக்கமே போயிடுச்சு. And my sleep is gone then. எங்கேயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். We have mistaken somewhere. இப்போ அடிபட்டுரும் போல இருக்கு. And now I am injured. சின்ன குட்டி குழந்தைங்க. They are little children for her. என்ன பண்றது? எனக்கு அப்ப பயமே வந்துருச்சு. What to do? I was terrified. அதுவரைக்கும் தூக்க போராட்டத்துல வந்தேன், கடமைக்கு ஜெபிச்சிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு ஆவியானவர் என்னோடு போராடினார். In my drowsiness I just prayed for duty's sake, then the spirit of God strove with me. அவ்வளவுதான், நான் முழங்கால் போட்டேன். After that I was on knees. ஆண்டவரே, நான் 2 ட்ரிப் வந்து சரியா ஜெபிக்கல. Lord, I did not pray well. இப்போ நான் ஜெபிக்கிறேன். Now I am praying. என் கையை நான் உயர்த்துறேன். I lift up my hands. நீங்க விடுதலை கொடுங்க. You give the deliverance. எல்லாம் அந்த ஃபேமிலி மொத்தமா நின்னு முழங்கால் நின்னாச்சு. The whole family stood on knees.
5 நிமிஷம் போச்சு, 5 minutes passed, 10 நிமிஷம், 10 passed, 15 நிமிஷம், 15 minutes passed, 20 நிமிஷம். 20 minutes கைய passed. ரெண்டு கையில இந்த கை மாத்திர எக்ஸசைஸ்லாம் கிடையாது, ஒரே எக்ஸசைஸ் தான். Both of her hands were lifted up equally. 20 நிமிஷம் தாண்டிச்சு. 20 minutes passed. எப்படி இருக்குன்னு கேட்டேன். I asked how is she? 20 நிமிஷம் கையை வைத்து ஜெபிச்சுட்டு கேட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. After my 20 minutes of lifting up hands, I asked how is she? அது சிங்கிங் ஸ்டேஜ்ல இருந்த டைம். That time she was in singing எல்லாம் stage. அழுதுட்டாங்க செத்துறோம்னு சொல்லி. They were all crying that she would die. 20 நிமிஷம் முழங்கால் போட்டு கையை உயர்த்தி அழுது போராடின பிறகு But after that 20 minutes of striving in prayer on knees, அவங்க சொன்னாங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சே, இப்ப நீங்க 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு இருக்கும்போதே அது நார்மலுக்கு வந்துருச்சு, 15வது நிமிஷம் அது கண்ணை மூடி தூங்கிடுச்சு. they said after 10 minutes she came to the normal, after 5 minutes that she slept. அப்பதான் யோசிச்சேன், இதை முதல்ல செஞ்சிருந்தா நான் 1:30 வீட்டுக்கு அமைதியா போயிருக்கலாம். Then I thought if I had done that earlier, I could have slept well. நமக்கு காலம் கடந்த பிறகுதான் ஞானோதயங்கள்லாம் வருது. But we have knowledge and wisdom only after time is passed. அதுக்கு பிறகு எனக்கு பயமே வந்துச்சு. After that I was afraid. அப்பதான் யோசிச்சேன், ஓஹோ கைகளை உயர்த்தது பிரசங்கத்துல மாத்திரமல்ல, நம்ம கையை உயர்த்தினா ஜனத்துக்கு என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும். It is then I thought my preaching should not be just lifting up of hands, I should do it for my people and they will be healed. 77ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றான், இரவெல்லாம் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. Psalm 77, David says, my hand was lifted up all through the night. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. இரவிலும் 77ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. And my hand was lifted up even in the night. 28ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலும் சொல்றான், ஆண்டவரே என் கைகளை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன், என் விண்ணப்பத்தை எப்படியாவது நீர் கேட்டுவிடும். Even in 28:2 it is written, Lord, I lift up my hands, hear my voice. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி உங்க கைகளை உயர்த்துங்க, கைகளை விரியுங்க. Lift up your hands toward the presence of God and look unto இதுக்கு him. இன்னும் எவ்வளவோ வசனம் இருக்கு. There are so many verses. ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்துட்ட பிறகு நீ கைகளை உயர்த்தி பழகணும். After coming to the spiritual life, habituate lifting up your hands. ஆதியாகமம் 14:23ல ஆபிரகாம் கைகளை உயர்த்தி சொல்றான், எனக்கு ஒண்ணுமே உலகத்துல வேண்டாம். Genesis 14:23, Abraham lifted up his hand and said, I don't want nothing in this world. உன்னுடைய கையெடுப்பு என்பது நியாயத்தீர்ப்பையும் உண்டாக்கும், நியாயத்தீர்ப்பையும் நிறுத்தும். Lifting up of your hands will bring judgment and also stop judgment. எப்படி வெற்றியும் தோல்வியும் கைகளை உயர்த்துதலிலும் தாழ்விடுதலிலும் இருக்கிறதோ அதுபோல உன்னுடைய கையெடுப்பிலேயே நியாயத்தீர்ப்பும் உண்டாகும். As to how there will be victory and defeat on the basis you lift up your hand and let down your hand. அதே கையெடுப்பு நீ திருப்பி பண்ணேன்னா நியாயத்தீர்ப்பு என்ன செய்யும்? நிக்கும். So they will be bringing up of judgment and stopping judgment by lifting up your hands. வானத்தை அடைக்க உனக்கு அதிகாரம் இருக்கிறது, வானத்தை திறக்க உனக்கு அதிகாரம் இருக்கிறது. You have the right to close heaven, shut heaven and also to open heaven. அதுதான் சத்தியம். That is truth. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் Exodus 10 20ஆம் வசனத்துல மோசே தன் கைகளை கோலை பிடிச்சு உயர்த்துறார். verse 22, Moses lifted up his hands with a rod. அங்க என்ன உண்டானது? What happened there? பயங்கரமான நியாயத்தீர்ப்பு. Terrible judgment. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். Moses stretched forth his hand toward heaven. தேசமெல்லாம் 3 நாள் காரிருள் சூழ்ந்து கொண்டது. And a thick darkness in all the land 3 days. நீ கையை உயர்த்தின சத்துருவுக்கு கர்த்தர் நியாயத்தீர்ப்பு கொடுத்துருவார். If you lift up your hand, God will judge the enemies. ஆனா அதே நேரத்துல At the same time, நீ ஆண்டவரேன்னு சொல்லி கைகளை உயர்த்தினேனா நியாயத்தீர்ப்பை அப்படியே பிரேக் அடிச்ச மாதிரி நிப்பாட்டுவார். if you lift up your hands crying unto the Lord will put a break to the judgment. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Exodus 9:29. என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன், அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போகும். I will spread abroad my hands unto the Lord and the thunder shall cease. நியாயத்தீர்ப்பை நிறுத்தவும் உனக்கு கையெடுத்தால் நடக்கும், நியாயத்தீர்ப்பு உண்டாக்கவும் நீ கையெடுத்தால் நடக்கும். If you lift up your hand, judgment will come as well, judgment will cease. இதிலிருந்து என்ன விளங்கிக் What கொள்ளுகிறோம்? do we understand from நாம் this? நம்முடைய கைகளை உயர்த்த வேண்டியது அவசியம். Very essential, we need to lift up your hand. நீ உன்னுடைய வாழ்க்கையில சரியில்லையா, உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா, இன்னைக்கு நான் உனக்கு தேவ ஆலோசனையா சொல்றேன், நீ கை வைத்து பிராக்டீஸ் பண்ணி பாரு. Do you have a problem in your life? Today I tell you the counsel of God, lift up your hand in the presence of God. 5 நிமிஷம் பிராக்டீஸ் பண்ணு. 5 minutes. அடுத்து 10 நிமிஷம் பிராக்டீஸ் And பண்ணு. then for 10 minutes. திரும்ப 15 மினிட்ஸ். Then for 15 minutes.
அப்படி அரை மணி நேரம் வரைக்கும் போங்க. Continue half an hour. அப்படி ஒரு 100 பேர் பிராக்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, ஒரு நாள் போட்டி கைகளை உயர்த்துற ஒரு ஜெபம் போட்டி வைக்கலாம். If 100 of you practice, then finally we will have a competition of lifting up hands for 1 hour. ரெண்டு கையும் பிடிச்சு உயர்த்தி நிப்பாட்டணும். Both the hands for 1 hour. அவன் என்னெல்லாமோ உலகத்துல பெரிய சாதனை எல்லாம் செய்யறான். Many people achieve many things in the world. ரப்பர் மாதிரி உருண்டுறான். They roll like a rubber. யோகா அது இதுன்னு காலையும் கையும் மடச்சி இழுத்துட்டு இருக்கான். They fold their hands and feet with yoga practice. நான் கையை மடக்கலாம் சொல்லல, அழகா டீசென்ட்டா கையை உயர்த்துன்னு சொல்றேன். I don't want you to fold your hand, decently lift up your அது hand. உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். That will bring you the victory. யோபு பிரச்சனையின் உச்சகட்டத்துல இருக்கும்போது ஒருத்தன் போய் சொன்னா, நீ கொஞ்சம் கையை விரிச்சு பாரு உனக்கு ஜெயம் கிடைக்கலாமேன்னு சொன்னான். When Job was in the climax of his problem, one person said to him, lift up your hand and see. யோபு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Job chapter 11 verse 13. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். யாருக்கு சொல்லி கொடு? ஒரு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகின மனுஷன் பிசாசின் போராட்டத்துல எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் நிற்கும் பொழுது ஒருத்தன் வந்து சொல்றான், அவன் ஃப்ரெண்டு, நீ ஒன்னு செய்ய, உன் கைகளை கொஞ்சம் உயர்த்தி பாரு, விரிச்சு பாரு, அது உனக்கு நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். This man who was a just man, who feared God, who eschewed evil, now when he was in problem in the middle of the street, his friends said unto him, உன் கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமா இருக்கும். it is good if you stretch out your hands toward him. அத அப்படி கீழ்ப்படிஞ்சான். He obeyed. வந்துச்சா இல்லையா? ஆசீர்வாதம் கிடைச்சதா இல்லையா? Did he receive blessings? இரட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு கிடைச்சதா இல்லையா? Did Job receive double-fold blessings? உன் கைகளை நீ உயர்த்தி பார். Try to lift up your hands. இதுவரை ஜெயிக்காத ஜெயம் உனக்கு கிடைக்கும். You will get the victory you have not received. தோற்று புறமுதுகு காட்டி பின்வாங்கி வெட்கப்பட்டு செத்த முகமாக திரும்பி வந்த தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உனக்கு ஜெயத்துக்கு கர்த்தர் ஒரு வழி சொல்லுகிறார். உன் கைகளை வானத்துக்கு நேராக அவருக்கு நேராக ஏறெடுப்பாயாக. People of God who have returned with a sad countenance, being defeated all the way, today God is giving you a counsel. Lift up your hands and get the victory. தாவீது உயர்த்தின பொழுது ஜெயித்தான். David lifted and he got the victory. மோசே உயர்த்தின பொழுது ஜனங்கள் ஜெயித்தார்கள். Moses lifted and people got the victory. மோசே தன் கைகளை உயர்த்தின பொழுது பார்வோனுடைய சிங்காசனம் அசைந்தது. Moses lifted and the throne of Pharaoh was shaken. இன்றைக்கு எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, உங்களுடைய ஆன்மீகத்திற்காக, பரிசுத்தத்திற்காக, ஜெய ஜீவியத்திற்காக உங்களில் எத்தனை பேர் கைகளை ஏறெடுக்க ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? How many of you will surrender today to lift up your hand for you, for your children, for your holy life? செப்பனியா 3:16 கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனே உன் கைகளை தளர விடாதே. Zephaniah 3:14 the Lord says, Zion, do not spare your hands. செப்பனியா 3:16. Zephaniah 3:16. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? சீயோனே உன் கைகளை தளர விடாதே. O Zion, let not thine hands be நீ slack. சீயோனாக இருந்தாலும் சரி, எருசலேமா இருந்தாலும் சரி, உன் கைகள் தளர்ந்தால் நீ தோற்று போவாய். Zion or Jerusalem, if your hand is slack, you will get the உன் defeat. கைகளை நீ உயர்த்தினால் நீ ஜெயிப்பாய். If you lift up your hand, you will prevail. இதுதான் தேவனுடைய சத்தியம். This is the truth of God. மோசே தன் கைகளை உயர்த்தின பொழுது அமலேக்கியர் தோற்று கொண்டிருந்தார்கள். Moses lifted up the hand and Amalekites defeated. மோசே தன் கைகளை தாழ விடுகையிலே அமலேக்கியர் ஜெயித்தார்கள். When he held down his hand, Amalekites உன் prevailed. வாழ்வில் நீ ஜெயிக்க வேண்டுமா, தோற்று போக வேண்டுமா? Do you want the victory or defeat in your life? உன்னுடைய வழியை மறிக்கிற சக்தியை நீ ஜெயிக்க வேண்டுமா, தோற்க வேண்டுமா? Do you want to prevail over the power which hinders your way? நீ அடைய போகும் சிங்காசனத்தை பெறவிடாமல் தடுக்கிற வல்லமையை நீ ஜெயிக்க போகிறாயா, தோற்க போகிறாயா? Are you going to prevail over or are you going to be defeated before the power which stops you from getting to the பிரியமானவர்களே, throne? ஜெயிக்கும்படியாக உங்களுடைய கைகளை உயர்த்தி நீங்கள் பழகுங்க. Beloved, practice to lift up your hand to get the victory. நீ கைகளை உயர்த்தும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். When you lift up your hand, God will do wonders. நீ கைகளை உயர்த்தினால் நீ ஜெயிப்பது மாத்திரமல்ல, சத்துருவுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகும். Lift up your hand, you will get the victory and judgment upon your நீ enemies. கைகளை உயர்த்தும் பொழுது உனக்கு விரோதமான நியாயத்தீர்ப்பு நிறுத்தப்படும். Lift up your hand and judgment upon you will cease. நீ உயர்த்துகிறது மாத்திரமல்ல, Not only you lifting up the hand, மோசே கைகளை உயர்த்தினான். Moses lifted up the hand. உனக்காக ஊழியர்கள் கைகளை உயர்த்துகிறார்கள். Servants of God are lifting up hands for you. யாருமே உனக்கு கை உயர்த்த ஆள் இல்லையா? Do you have nobody to lift up the hand? தேவன் உயர்த்துவார். Even God will lift it up for you. தாவீதுக்கு ஒரு நெருக்கமான கட்டம் வந்தபோது David had a constraining situation. 10ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். Psalm 10 verse 12. அவனுக்கு கை உயர்த்தது, அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்ல. There was no one to help him. அவன் இப்ப டைரக்டா ஆண்டவரை பிடிக்கிறான். He directly pleads God. 10ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். 10ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறாரு? கர்த்தாவே
உம்முடைய கையை உயர்த்தும். Psalm 10:12, Lord, lift up your hand. உமது ஏழையாகிய என்னை மறந்து விடாதே. Forget not the humble. ஆண்டவரே நீர் எழுந்தருளும். Lord, arise. அவன் கேக்குறான் பாருங்க. See what he asked. ஆசாரியர்களே எனக்காக கை உயர்த்துங்கள்னு சொல்லாம எங்க போயிட்டான்? டைரக்டா அவர்ட்டே போயிட்டான். He did not say, priest lift up the hand, he directly approached யாரும் அவனுக்கு God. கை வைத்த ஆளு கிடையாது. There was none to lift up hands for him. அவனாலயும் கை வைத்த முடியல. And he could not do it also. நேர ஆண்டவரை கூப்பிட்டான். தேவனே எனக்காக உம்முடைய கையை உயர்த்தும். Directly called unto God, God lift up your hand for me. உயர்த்தினாரா இல்லையா? Did he do it? நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சு பாருங்க, தாவீது ஒரு யுத்தத்திலும் தோத்தது கிடையாது. All through the Bible, David never defeated. ஏனென்றால் அவனுக்காக உயர்த்தினவர் மனுஷன் அல்ல, தேவன். Because it was not a man who lifted up hand for him, but தேவன் it was உனக்காக God. கைகளை உயர்த்தினால் நீ தோற்று போக மாட்டாய். If God will lift up the hand for you, you will not have defeat. உபாகமம் 32:40 பார்க்கும் பொழுது Deuteronomy 32:40. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்தில் பழிவாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். ஆண்டவர் சொல்றார், நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி. அவர் சொல்ற வார்த்தை என்னது? நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். The Lord lifting up his hand to heaven, he says, I live forever. இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Another verse, எசேக்கியேல் Ezekiel 36:7 படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. chapter 36 verse 7. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். எப்படி? நான் என் கையை உயர்த்திட்டேன்னா உனக்கு விரோதமான வல்லமைகள் எல்லாம் நிச்சயமாய் அவமானத்தை சுமக்கும். If I lift up my hand, all the powers against you will bear the shame. நான் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். I, the Lord God, will lift up my hand. உனக்காக கரத்தை உயர்த்துவதற்கு அடையாளமாகத்தான் தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையிலே கரத்தை உயர்த்த ஆணிகள் அடித்து உயர வைத்தார். As a sign of Lord lifting up the hand, he made his son to be lifted up on the cross with his hands nailed. தன்னுடைய ஜீவன் போகும் வரை அந்த கைகள் ஆணி அடிக்கப்பட்டதாய் விரிக்கப்பட்டிருந்தது, உயர்த்தப்பட்டிருந்தது. They were stretched and lifted up with nails until his death. உனக்காகவும் எனக்காகவும் முழு மனு குலத்துக்காகவும் கரத்தை உயர்த்தின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த ஆராதனையிலும் உனக்காக தன்னுடைய கரத்தை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறார். God who has lifted up his hand for you, for me, for the whole mankind until his death, even today he is same and he is come to lift up the hand. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் விட்டீர்களோ? Have you lost everything? யோபுவை போல நிர்பந்தமான சூழ்நிலையில் போய் விட்டீர்களோ? Are you in a pitiable situation உன் like கைகளை Job? விரித்து பாருங்கள். Lift up your hand. நீ மோசேயை போல ஒரு பார்வோனுடைய போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாயோ? Are you in the conflict of Pharaoh like உன் Moses? கைகளை உயர்த்தி பார். Lift up your hand. தாவீதை போல யாரும் சகாயம் இல்லாத நிலவரத்துக்கு நீ வந்து விட்டாயோ? Are you helpless like David? ஆண்டவரே எனக்காக உம்முடைய கையை உயர்த்தும் என்று சொல், அவர் உயர்த்துவார். Tell the Lord to lift up his hand for you and he will do it. என்ன நடந்தது? What happened? மோசேயும் பார்க்கறான், பாவம், அவனும் கையை உயர்த்துறான், கீழே போட்டா உடனே உயர்த்திடுவான். Moses lifted up the hand, held down his hand and again lifted up. நான் சொல்றேன்ல, என்ன அதுக்குள்ள உட்கார்ந்தீங்க, எல்லா முழங்கால் போடுங்க அப்படிமோ. அவங்க கொஞ்சம் வேற வழியே இல்லாம சோத்திரம் நிப்பாங்க. திருப்பி 2 நிமிஷம் ஒரு கோரஸ் பண்ணவனே டப்புன்னு கேட்பாரு, என்ன முழங்கால்ல இருந்து வந்துட்டீங்க? எதுக்கு சொல்றேன், நீ உட்கார்ந்துட்டேன்னா தோத்துட்டியேன்னு சொல்லிதான். வேற If you sit down you will get defeated. That's why I ask you to stand on knees again and again. உன்னுடைய கைகளை உயர்த்தி நீ பழக்கு. Try to lift up your hands. பரிசுத்த கைகளாய் மாற்றி உயர்த்து. Turn your hands to be holy and lift up. சுத்த மனசாட்சியோடு கைகளை உயர்த்து. With good conscience lift up. உன் கைகளை நீ ஏறெடுத்தாலே தெரியும் சத்துரு தோத்து போறான். If you lift up your hands, your enemies will நீ be put கையை to தூக்கி shame. ஸ்டாண்ட் பண்ணிட்டேனாலே பாதாளம் அசையும். Once you lift up your hands, then hell will be shaken. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் கையை வைத்திட்டான், இனி நமக்கு தோல்வி. They know that this person has lifted up the hand and we will have the defeat. ஒரு கையை வைத்து ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lift up the hand, say 100 praises. வெறும் கையை வைத்துட்டு பேக் மாதிரி நிக்காம கொஞ்சம் கையை வைத்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை வைத்துட்டு நல்லா அபிஷேகத்துல நிரம்புங்க. கையை வைத்து வசனம் சொல்லுங்க. அதுக்கு பிறகு ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்து ஒரு 1000 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்து 10,000 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படிலாம் பண்ணுவீங்களா? Lift up your hands and don't stand simply. Say 100 praises, 1000 praises. Tell the promises of God and get filled in the anointing. அவனே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 120 ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு ஒரு கணக்கு, ஒரு நார்மல். அப்படின்னா அது ஸ்தோத்திரம் மாதிரி இருக்காது, கொஞ்சம் என்னத்தையா சொன்ன மாதிரி இருக்கும். நல்ல ஸ்தோத்திரம்னா ஒரு நிமிஷத்துக்கு 100 ஸ்தோத்திரம் அழகா பண்ணலாம். You can have beautiful 100 praises in 1 minute. 10 நிமிஷம்னா 10 minutes? 1000 போடலாம். Thousands. சரி, கண்டினியூவா போட முடியலையா? ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு திருப்பி என்ன செய்ய, கை வைத்து அப்படியே நீங்க விடாம உயர்த்தணும்.
Continuously do it without ceasing. ஜாப்ல வேலைக்கு போனா 9 மணி நேரம் நிக்க வச்சிடறான். டீச்சர் ஆனா சேரையே கொடுக்க மாட்டேங்கிறான் சில ஸ்கூல்ல. ஏன்னா உட்கார்ந்துருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அப்ப ஸ்கூல்ல உனக்கு நீ உட்கார விடாம, ஏன்னா அப்ப நீ உட்கார்ந்துட்டேன்னா நீ தூங்கிடுவ. அதனால அவன் உன்னை தூங்க விடக்கூடாதுன்னு நிக்க வைக்கிறான். நாங்களும் நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் கைகளை உயர்த்த சொல்றோம். பைபிளும் அதைத்தான் வலியுறுத்துகிறது. In your work spot, in your places where you are employed, you stand and do the job. Even we ask you to lift up your hands that you may not face defeat in your life. என்ன நடந்துச்சு? What happened? மோசேயின் கைகள் அசந்து போயிடுச்சு. The hands of Moses were faint. அவனும் தூக்கி 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 இறக்கி பார்த்து கடைசில என்ன பண்றது ஆண்டவரே, இப்படி கை வலிக்குது, என்ன பண்றது? Lifted up, held down, and again he said, Lord, what should I do? ரெண்டு சைடுலயும் ஆரோனும் ஊரும் நின்னுட்டு இருந்தாங்க. Then Aaron and Hur stood on both sides. அவங்க பார்த்தாங்க, இது என்னடா இது, வெற்றி தோல்வி. What victory and defeat all the time? இத ஸ்டாண்டர்டா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். Somehow it should be lifted up standard. என்ன பண்ணாங்க? What to do? நேரா போய் ஒரு கல் எடுத்து கொண்டு வந்து வச்சு மோசேயால உட்கார சொல்லிட்டாங்க. They brought a stone and asked Moses to sit. உங்க கை வலிக்குதா? Is your hands paining? ரெண்டு கையும் எங்க தோள்ல கொடுத்துருங்க. And put it on the both our shoulders. ரெண்டு கையும் எங்க தூக்கி வச்சிட்டான்? ஒன்னு மோசே ஆரோனுடைய தோள்ல, அடுத்து இவன் தோள்ல வச்சாச்சு. Moses lifted up his hand, placed both on either shoulders. அவ்வளவுதான். That's it. கை ஒரே மாதிரி இருந்துச்சு. Hand was stayed up. யோசுவா ஜெயிச்சுக்கிட்டே போய் பூர்ண ஜெயத்தை பெற்றான். Joshua got the victory and final complete success. இந்த புலிகள் எல்லாம் அவங்களுக்கு அங்கங்க போய் ஸ்டாண்ட் பண்ணி லாஞ்சரை வச்சு அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் திடகாத்திரமான ஆளை நிப்பாட்டிடுவாங்க. அவன் தோல்ல தூக்கி வச்சிருவான், லாஞ்சரை தூக்கி வச்சு அடிப்பான் பாருங்க. இந்த தோல் அப்படி பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா இந்த தோல் காய்ப்பு பிடிச்சிரும். மிலிட்டரி பிடிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எதைத்தான் பாக்குறான்? தோல் எப்படி இருக்குன்னு பாக்குறான். இவன் யாரு? இவன் புலிகள்னு கண்டுபிடிக்கிறான். நமக்கு நம்ம தோள்கள்லாம் எப்படி இருக்கு? மற்றவங்களுடைய கரங்களை தாங்குற மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? How is a shoulder? Is it to bear the hands of others? அங்க மூணு பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சாங்க. All the three, they cooperated. யுத்தகலத்துல யோசுவாவும் தேவனுடைய ஜனமும், மலை உச்சியில ஆரோன், ஊர், மோசே. Joshua and the people of God in the battlefield, and Moses, Aaron and Hur on the இன்னைக்கு hilltop. இங்க இருக்கிற எல்லாரும் தீர்மானம் எடுக்கணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் கை உயர்த்தணும். Today all of us should make a decision to lift up the hands toward for one உனக்காக another. மட்டுமல்ல, நீ தேவ ஜனங்கள் வெற்றி பெறும்படியாக நீ கைகளை உயர்த்தணும். Not only for you, even for the victory of the people of God. இன்னையில இருந்து நீங்க ஒரு பிராக்டீஸ் பண்ண போறீங்க. From today, make a practice. காத்திருப்பு கூட்டமா வந்துட்டா 1.5 மணி நேரம் முழங்கால நின்றணும். Tiring meeting, then you be on knees for 1.5 hours. சர்வீஸா மூணாவது பாட்டு முடிஞ்சுதா முழங்கால நின்றணும். Sunday service, after the third song, be on knees. நல்ல கைகளை வைத்து நல்ல அபிஷேகத்துல நிரம்பணும். Lift up your hands and get filled in the anointing well. எங்கெங்க பிளாக் ஆன ரத்தம் எல்லாம் ஒழுங்கா ஓட ஆரம்பிச்சிடும். திருப்பி கையும் இழுக்காது, காலும் இழுக்காது. Then your blood will not get blocked, you will have a good circulation. அப்படிதானே? Is it not? எனக்கு அது இது ஒரு பிளாக்கும் வராது. எல்லாமே கரெக்டா நீ வாட்டுக்கு முழங்கால் போட்டு கையை வைத்து அபிஷேகத்துல நிரம்பு, இருக்கிற கெட்ட நீர்லாம் வெளியே போயிடும், நல்லா ரத்த ஓட்டம் இருக்கும், அருமையா எக்ஸசைஸ். Be on knees and get filled in the spirit, lifting up your hands, it is a beautiful exercise for your body. ஏன் ரயில்வே ஸ்டேஷன்லயும் பார்க்லயும் போய் நடந்துக்கிட்டு தெருவா சுத்திட்டு இருக்கணும்? இங்க வா. Why should you go on a jogging and move about in the railway station and in the park? You come to the presence of God and exercise. கைகளை உயர்த்தினால் ஜெயம். Lift up your hands, get the victory. இத கண்கூடா ஃபீல்ட்ல நின்னு யோசுவா பார்த்தான். This Joshua saw with his eyes on. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, போராயுதங்கள் மூலமாக என்ன கிடையாது? வெற்றியும் தோல்வியும் கிடையாது. He well knew that the weapons will not bring the victory and defeat. அதே நேரத்துல ஒரு மனுஷன் கையை கீழே போட்டான்னா தோத்துருவோம், அவன் மோசேயா இருந்தாலும் கையை போட்டான்னா தோத்துருவான்னு தெரிஞ்ச அந்த ஸ்டேஜை அவன் படிச்சிட்டான். At the same time, he learned the truth that even if it be Moses or anyone else, if they held down their hands, they will fail. கையை கீழே போட்டா இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே தோல்விங்கிறத அவன் சரியா பாடம் படிச்சான். He well was taught the lesson, if you put down the hands, you will have defeat. என்ன நடந்தது? What happened? இப்ப மோசேயின் காலம் முடிஞ்சிருச்சு. Now the time of Moses was over. இப்ப யோசுவாவின் காலம் வந்துருச்சு. Joshua's reign began. இப்ப யோசுவா ஒரு யுத்தகளத்துக்கு போறான். Now Joshua went for a battle. இவனுக்கும் அதே ஸ்டடியை கர்த்தர் கொடுக்கிறார். The Lord gave him the same study. நீங்கள் வேதத்துல பார்க்கும் பொழுது யோசுவா, look into the word of God. 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Joshua 8:18. இதே பிராக்டீஸ இப்போ அவன் பிராக்டீஸ் பண்ணல, அதை செயல்படுத்துறான். This same practice, he was not taught but he practiced it. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயுக்கு நேராக நீட்டு,
அதை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். இங்கே ஆயி பட்டணத்துல தொடர்ச்சியா அடி வாங்கிக்கிட்டே வர்றான். Here, the people at the city of Ai, the people of God இப்ப were கர்த்தர் defeated. சொல்றாரு, Now the Lord உன் said, கையில் இருக்கிற ஈட்டியை ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டு. you stretch out your hand with the spear toward the city. இப்ப அதே பிராக்டிஸ் தான் யாரு கொடுக்கறாரு? அதே பாடம் தான். பைபிள் ஒண்ணுதான், அதுல மாற்றமே கிடையாது. வசனங்கள்ல மாற்றமே வராது. There's no change in the Bible, no change in his verses. பிரமாணங்கள் உபதேசங்கள்ல மாற்றங்கள் The கிடையாது. law, the doctrine is unchanging. இப்ப இங்க ஜெயிக்கணும். Now here they have to get இப்ப the victory. ஜெயிக்கணும்னு உடனே யுத்தகளத்துக்கு ஜனங்களை போக சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயி பட்டணத்துக்கு நேராக உன்னுடைய ஈட்டியை நீட்டு. Asking the people to go to the battlefield, the Lord said, you stretch your hand with the spear toward the city. மோசே கையில ஒரு காஞ்சி போன கோல், அதை தூக்கிக்கிட்டே அவன் தடுமாறிட்டான். And in the hand of Moses was a dry rod, and he was stumbling with that. ஒரு காஞ்சி போன கம்பு, The dry rod, ஆடு மேய்ச்ச ஒரு கம்பு. the dry almond rod, அந்த கம்பு கொஞ்சம் வெயிட்லெஸ் தான். it was weightless. அதை வச்சு தான் அவன் அற்புதங்களை செஞ்சான். அதைத்தான் அவன் தூக்கி பிடிக்க முடியாம தாள விட்டுக்கிட்டே இருந்தான். With that he did wonders, with that he could not hold it up for a long time. ஆனா இப்ப யோசுவாவுக்கு இன்னும் டஃப்பா கர்த்தர் சொல்றார். But the Lord said to Joshua, yet a tougher subject. எதை பிடிச்சு நிக்கணும்? He, what head you ought to bear? அது மர கம்பு, ஒரு சின்ன குச்சி. இங்கே இவன் கையில சொல்றாரு, இரும்பு ஈட்டியை என்ன செஞ்சுக்க, இறுக்கி தூக்கி பிடிச்சு நில்லுன்னார். It was not a stick or a rod, but it was a spear. இவன் அருமையா ட்ரைனிங் எடுத்தாளு. He beautiful got the training. இவன் சாதாரண ஆள் கிடையாது. He was not an ordinary man. இவன் மைண்ட்ல நல்லா இருந்துச்சு. His mind was okay. கைய கீழே விட்டோம், தோத்துட்டான். Even we put down the hands, we fail. இந்த ஏற்றத்தாழ்வே வரப்படாது. Therefore, there should be no such இந்த things. கைய ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டாலும் சரி, Even if the hand breaks down, தூக்கி பிடிச்சான் பாருங்க. he stretched it out. இல்ல ஆண்டவரே, அங்க மோசே ஒரு குச்சி தான் பிடிச்சாரு, எனக்கு இது மாதிரி இது பயங்கரமான வெயிட்டா இருக்கு, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பேட்டின்னு சொன்னதுதான், ஒரே தூக்கி பிடிச்சிட்டான். அவன் பிடிச்ச பிடி எப்படி தெரியுமா? ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் பிடிச்சானா. அதுதான் சாதனை. He did not get the excuses with God, but he held out his hands, stretched out his hands with the spear, and with no compromise, finally he got the victory. யோசுவா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Joshua 8:26. ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீர்வட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை என்ன செய்யல? மடக்கவே இல்லை. Joshua drew not his hand back, wherewith he stretched out. நம்ம ஆளுங்களை கையை உயர்த்த சொல்லணும், கையை உயர்த்துவோம், ஸ்தோத்திரம் பண்ணணும், பேட்டரி டவுன் ஆகிவிட இருக்கும். கை மேலையும் வராது, உச்சிக்கும் வராது. அப்படி உச்சிக்கு நின்னா கூட இந்த பேரலைஸ்ட் ஆன கீழே விழுந்துரும் பாருங்க, அதே மாதிரி பொத்துன்னு விட்டுருவான். Our people, ஆனா ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் ஈட்டியை தூக்கி பிடிச்ச யோசுவா, ஏன்னா ஒரு வைராக்கியம் அவனுக்கு வந்துருச்சு, தோத்துறவே விடாது. இந்த தாள விடுறது, ஏற்றம் இறக்கமே இருக்கக்கூடாது. நசரனா இயேசுவின் நாமத்துல ஜெயிக்கணும்னா நீ நின்றணும் ஒரே மாதிரி. Joshua had the seal that he should never get defeated, therefore he held up, stretched out his spear until the end. அந்த ஆயின் குடிகளை சங்கரித்து தீர மட்டும் அவன் கைகள் மடக்கவே இல்லை. He did not draw out his hand until he utterly destroyed the inhabitants of Ai. எப்படிப்பட்ட ஒரு சிந்தை அவனுக்கு இருந்துச்சு பாருங்க. Look at the thought that he had. அவனுக்கு தெரியும், சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஆரோனும் ஊரும் மோசேயின் கைகளை தாங்கி வைத்திருந்தார். Aaron and Hur held up Moses' hands until the sun got down. உனக்கு விரோதமான அமலேக்கின் வல்லமைகளை, உனக்கு விரோதமான உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் தொழில், உன்னுடைய ஆவிக்குரிய விசுவாச ஜீவியம், பரிசுத்தம், பிரதிஷ்டை, இவைகளுக்கு விரோதமான எழும்புகிற அமலேக்கிய வல்லமைகளை மேற்கொள்ள உங்களில் எத்தனை பேர் இன்றையிலிருந்து கைகளை உயர்த்த போகிறீர்கள்? How many of you are going to lift up your hands from today against the power of Amalek, which strives against you and your family and your people? புருஷன் ரட்சிக்கப்படலையா? Is your husband not saved? அவன் வேலைக்கு போன பிறகு கையை உயர்த்து. When he goes to the work, you lift up your hand. இல்ல அவன் தூங்கின பிறகு கைகளை உயர்த்து. When he sleeps, lift up the hand. எல்லாரும் வேலைக்கு போன பிறகு கைகளை உயர்த்து. When everybody goes for work, lift up the hand. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கையை உயர்த்தி பிராக்டீஸ் பண்ணுங்க. When you get time, practice lifting up your hands. நீ 10 நிமிஷம் கையை உயர்த்தினா நீ 10 நிமிஷம் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். And if you 10 minutes lift up the hand, you will எல்லாரும் get கண்களை victory. மூடுவோம். Close your eyes. இன்றைக்கு அமலேக்கிய தோற்கடிக்கப்பட வேண்டும். Today, Amalekite should be defeated. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிற மெசேஜ்,
நீ கைகளை உயர்த்தினால் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். The message that God gives you today is, if you lift up the hand, I will make you prevail. அப்படி எப்பொழுது உன் கைகளை உன்னால் உயர்த்த முடியவில்லை என்கிற ஒரு பலவீனமான சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுகிறாயோ, அன்றைக்கு என் மகனே என் மகளே நான் உனக்காய் என் கைகளை உயர்த்துவேன். The time when you become weak, you cannot lift up the hand, my son, my daughter, I will lift up my hand for you. எத்தனை பேர் கைகளை உயர்த்த ஒப்பு கொடுக்கிறீங்க? How many of you will surrender? இந்த அமலேக்கனை விடக்கூடாது. You should not leave this Amalek. இந்த அமலேக்கனை விட்டுட்டேனா உன்னை ஒரு வழி பண்ணிடுவான். If you spare him, he will get you up. ஆமென். எத்தனை பேர் இந்த வழிமறிக்கிற சக்திகளை, ஜெயம் கிடைக்க விடாமல் தடுக்கிற சக்திகளை, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிற வல்லமைகளை ஜெயிக்க விரும்புகிறீர்கள்? How many of you want to prevail over this power which will lie wait in the way, which will attack you, which will hinder you from getting to the throne? அபிஷேகம் பெற்ற உன்னை அழிக்க விரும்புகிற சக்தியை எத்தனை பேர் ஜெயிக்க விரும்புகிறீர்கள்? How many of you want to prevail over the power which will destroy the anointed? நீ அடைய போகும் சிங்காசனத்துக்கு உன்னை விடாமல் தடுக்கிற சக்தியை எத்தனை பேர் ஜெயிக்க போகிறீர்கள்? How many of you will prevail over the power which tries to get down from the throne? இன்றைக்கு உன்னுடைய கையெடுப்பு ஒரு அந்திப்பலியாய் மாறட்டும். Today let you lifting up be the evening ரட்சிக்கப்படாத sacrifice உன் புருஷனுக்காக, for the unsaved husband, சுகவீனமாய் இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுக்காக, for your sickly children, பாவத்திலே சிக்கி அகப்பட்டு கொண்டிருக்கிற உன்னுடைய சந்ததிக்காக, for your sinful generation. நீ உன் கைகளை உயர்த்து. Lift up your hand. எத்தனை பேர் கைகளை உயர்த்த போறீங்க? How many of you will lift up the hand? நீங்க உயர்த்த As உங்களுக்கு you lift ஜெயம் up, கிடைக்கும். you will get the victory. ஆமென். உனக்காக ஒரு ஊழியன் கைகளை உயர்த்துவான். A servant of God will lift up his hand for you. உனக்காக தேவனும் கைகளை உயர்த்துவார். God will lift his hand for you. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. Just see how நீங்க it will be. உங்களுக்காக கைகளை உயர்த்தி, ஒரு ஊழியன் உனக்காக கைகளை உயர்த்தி, உன் தேவனே உனக்காக கைகளை உயர்த்தும் பொழுது நீ எப்படி தோற்று போவாய்? When you lift up the hand, servant of God lifts up the hand, God lifts up the hand, how will you get the defeat? எல்லாரும் சில நிமிடங்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். For some minutes, close your hands, be on knees. ஃபர்ஸ்ட் பிராக்டீஸ், இந்த கூட்டத்திலேயே 5 நிமிஷம் கைகளை உயர்த்தணும். First practice, lift up your hands for 5 minutes. அப்படி நீங்க, நான் எது சொல்றேன்னா, இது ஒரு ஸ்கூல் மாதிரி அல்ல பிரியமானவர்களே. This is not a school. இதுக்குள்ள பெரிய சத்தியம் இருக்கு. But there is a great truth. மோசே ஜெயித்தான்னா அதுக்கு காரணமே கைதான். His hands was the reason for the victory. அந்த கோலை பிடிச்சிக்கிட்டு பார்வோன்ட்ட போனாலே பார்வோன் அலறுவான் இவனை பார்த்தாலே. When he goes to the Pharaoh with the rod, he would be terrified. ஐயோ கோலை பிடிச்சிட்டு வந்துட்டானே. Oh, he's come with the rod. இப்ப கையை உயர்த்த போறான். Now he's going to lift up the hand. பேன் வரப்போதோ, தவளை வரப்போதோ, வண்டு வரப்போதோ, ரத்தம் வரப்போதோ, இல்ல என் மூத்த பிள்ளை சாக போறானோ, சத்துரு நடுங்குவான். Don't know what judgment is going to come. The enemy will be terrified. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? இன்றைக்கு உன் கையில கர்த்தர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். Today the Lord has given the word in your hand. வசனத்தை பிடிச்சுக்கோ. Hold on to the word. கைகளை உயர்த்து. Lift up your hand. உன்னுடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்துல சொல்லு. Tell your problems in the presence of God. ஆண்டவரே, யுத்த வல்லமைகள் எனக்கு சூழ்ந்து இருக்கிறது. Lord, such powers are around me. என் ஆசீர்வாதத்தை பிசாசு எடுத்துட்டு ஓடுறான். Devil is against my blessings. நான் பலவீனப்பட்ட நிலவரத்துல தள்ளப்பட்டிருக்கிறேன். I am pushed to be weak. என் நிலவரம் யாருக்கும் புரிஞ்சு கொள்ள முடியல. There is none to understand me. இன்னைக்கு என்னை தாழ்த்துகிறேன். But today I humble. ஆண்டவரே, நான் என் கைகளை உயர்த்துகிறேன். Lord, I lift up my hand. என் தேவனே, எனக்காக உம்முடைய கைகளை உயர்த்தும். My God, lift up thy hand for me. இன்னைக்கு நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்காக உங்களுடைய ஊழியர்களும் கைகளை உயர்த்துகிறார்கள். Do not fear, servants of God are lifting up the hand for you. இந்த ஆராதனை முடியறதுக்குள்ளே உன்னுடைய யுத்தங்களை அந்தந்த இடங்களில் கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்ற வேண்டும். Before the service is over, God will raise the banner of victory for you. அவருடைய நாமம் யெகோவா நிசி. His name is Jehovah Nissi. இந்த யுத்தத்தில் தான் அவருக்கு அந்த நாமம் கொடுக்கப்பட்டது. And this name was given in the battlefield. இந்த அமலேக்கை ஜெயித்த பொழுது அவருடைய நாமம் யெகோவா நிசி என்று அறியப்பட்டது. When he prevailed over the Amalek, his name was called Jehovah Nissi. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? கர்த்தர் என் ஜெயக்கொடியாய் இருக்கிறார். God, my banner of victory. நான் ஏன் தலைகுனிந்து போக வேண்டும்? I will not put my head down. நான் ஏன் தோற்று போக வேண்டும்? I will not be defeated. நான் ஏன் வெட்கப்பட்டு போக Why வேண்டும்? should I be ashamed? ஆமென். நான் தலை நிமிர்ந்து நடப்பேன். I will lift up my hand. எனக்காக என் தேவனே கைகளை உயர்த்தி இருக்கிறார். My God has lifted up my hand for me. Hallelujah, hallelujah, hallelujah.
Hallelujah. Harabakara bakarabila hadinani arabana. Amen. Hallelujah. Yarabala bakara bakatirania. Amen. Hallelujah. Jesus. Hallelujah. Yarabakara bakatira tira tira bania rabakara dana. Jesus, 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 Jesus. Hallelujah. Yarabara bakara bakashana balakatini bikana bakadera gara bakadera bani. Hallelujah. Amen, 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 amen. Oh, rabakara bakara bakara bakatira tira tira tira. Shana bakara bakara bakatira tira tira. ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. இதோ சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழட்டும். ஆமென். உன் கையெடுப்பு வானத்தை அசைக்கட்டும், பரலோகத்தை அசைக்கட்டும், பாதாளத்தை நடுங்க வைக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுதே